விஜய்க்கு வந்து எந்த வருஷம் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? 2036. 23 ஆண்டு காலம் 2016 அவர் சிஎம் ஒரு டைம் ஆயிட்டாருன்னா அதுலேருந்து அவருடைய இறக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒரு அரசியல் ஜொலிப்பார். அதை தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்படி ஒரு பெரிய தலைவராக இருப்பார். கூட இருக்கவங்களே துரோகம் பண்ணுறதுன்னா தாவேக்காக்குள்ளே இருக்கிறவங்களேவா? ஆமாங்க, ஏதாச்சும் ஒரு தலைவர்கள் வெளியில் போகலாம். இந்த ராகு புத்தி காலகட்டங்களில் கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை வரும். விஜய் வந்து நடிக்கிறத நிறுத்த மாட்டாரு, தொடர்ந்து நடிப்பாரு அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க நிறைய பேர். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அவர் நடிப்பார். சுக்கிரதசை முடியலும் அவர் நடிக்காமல் இருக்க முடியும். பிஎம் கேண்டிடேட்டாக கூட போட்டியிடுவோம், அந்த அளவுக்கு வந்து விஜயோட பயணம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. விஜய் வந்து தனிச்சு நிற்கிறது நல்லதா இல்லை கூட்டணிக்கு போனால் நல்லதா? எதில் வெற்றி வாய்ப்பு எதில் அதிகம்? இந்த 2026 அரசியலில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க கொஞ்சம் முடியாது. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஜோதிடர் ஓம் உமாபதி அவர்கள். அதாவது விஜய் அவர்களுடைய ஜாதகம் இப்போ அவங்க கையில் இருக்குது. விஜய்க்கு என்னென்ன பலன்கள், அதுவும் அரசியல் ரீதியாக விஜய்க்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக சொல்ல போகிறாங்க. கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது விஜயோட ஜாதகத்தை கையில் வச்சுருக்கீங்க. ஸோ விஜய்க்கு வந்து எப்படி இருக்குது, அதாவது ஜாதக ரீதியில் இந்த பலன்கள் அப்படிங்கிறது இந்த 2026 அவருக்கு அரசியலுக்கு வந்து அடுத்தடுத்து அவருடைய முயற்சிகள் மூலமாக அடுத்தடுத்து அந்த கட்சி வந்து பயணிக்குது. ஸோ அரசியல் ரீதியாக 2026 விஜய்க்கு எப்படி இருக்குது? இப்போ விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடகராசி பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காருங்க. அவரோட லக்னம் வந்து கடக லக்னம். இது வந்து ஸ்ரீராமரோட லக்னம். அதாவது ஸ்ரீராமரோட லக்னம் வந்து அவருக்கு இருக்குது. ஸ்ரீராமரோட லக்னம். ஆமாங்க. அதாவது ஸ்ரீராமருக்கும் கடக லக்னம் கடகராசி, அதே மாதிரி அவருக்கும் கடக லக்னம் கடகராசி. இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரதசை 2016 அவர் சுக்கிரதசை ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ 2016 அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு டைம். அதாவது அவருக்கு வந்து 2009 பெரிய வளர்ச்சி வந்துட்டுருக்காரு. கேதுமே அவருக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துட்ருக்காருங்க. இப்போ 2016 அவருக்கு அரசியலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. சுக்கிரதசை வந்து பொதுவாக அரசியலில் ஜெயிக்கிறவங்க சிஎம் ஆகிறவங்க எல்லாமே சுக்கிரதசையில் தான் வர்றாங்க. சுக்கிரனோட புத்தி இது மாதிரியான காலகட்டங்களில் அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது. அப்போ அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவருக்கு சுக்கிரதசை 2016 சுக்கிரதசை வந்துருச்சு. இப்போ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து லக்னத்துக்கு 11 அதாவது பாதக வீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அரசியல் ரீதியாக அவருக்கு வந்து அவ்வளோவா ஒன்றும் ஜொலிப்பு இல்லை இந்த காலகட்டத்தில். அதாவது ஒரு 2032 வரைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது உண்மைதானே? இல்லைங்க, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் இல்லை அப்படின்னா சுக்கிரன் வந்து அந்த கேதுனுடைய ஒரு கோல் கோடிக்கு வந்திருக்காரு. அந்த கேது பகவான் அப்படிங்கிறவர் கூடும்போது என்னன்னா ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்க மாட்டார். அந்த சுக்கிரன் வந்து இருக்கிறதே கொஞ்சம் சிறுமைப்படுத்திக்கிட்டே வருவாங்க. கேதுங்கிறது ஒரு மைக்ரோ. அந்த மைக்ரோங்கிற மாதிரி அது சுக்கிரன் வளர்ந்தாலுமே குடும்பம், ஃபேமிலி, பொலிட்டிக்கல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய வளர்ச்சி ஆகிற மாதிரி இருந்து கடைசியில் பார்த்தா ஸ்லோவாயிடும். இப்போ அது திசை தான் அவருக்கு போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சுக்கிர திசையில் வந்து பார்த்திங்கன்னா ராகு புத்தி அவருக்கு 16/4/2023 வர ஏப்ரல் 16 முடியல ஒரு ராகு புத்தி நடந்துகிட்ருக்குங்க. இந்த ராகு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லக்னத்துக்கு வந்து இவருக்கு வந்து 5ஆம் பாவத்துக்கு வந்திருக்காரு. அது 5ஆம் பாவத்துக்கு வந்திருக்காரு. அந்த 5 அப்படிங்கிறது செவ்வாயோட வீடு ராகு. அந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் பலம் இல்லாமல் இருக்கார். அந்த பலம் இல்லாமல் இருக்கிறது நீசமாகி ஆட்சிநாதன் கூடினாலுமே நீசமாக இருக்கார். அப்போ அந்த ராகு வீடு கொஞ்சம் பலம் இல்லாமல் இருக்கார். அதனால சில தடுமாற்றங்கள் இருக்குது. ஆனால் 26க்கு அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் குரு புத்தி வருதுங்க அவருக்கு. அந்த குருவுமே கொஞ்சம் பலம் இல்லாமல் இருக்கார். குரு வந்து லக்னத்துக்கு 8ல் போய் மறைகிறார். 8ஆம் இடங்கிறது கொஞ்சம் அவருக்கு வந்து டென்ஷன், வலி, வேதனைகள், கொஞ்சம் பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் குரு. அப்போ அந்த குரு வந்து 8ஆம் பாவத்தில் போகிறதுனால இந்த 2026 அரசியலில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க கொஞ்சம் முடியாதுங்க. ஆனால் இவருடைய வாழ்க்கை இவருடைய லைஃப் அப்படிங்கிறது ஒரு எம்ஜிஆரை போல் ஒரு 16 ஒரு 23 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு பதவி வகிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஜாதகத்தில். அது எப்போ வருது அப்படின்னா அவருடைய சூரியனோட திசையில். அவர் சூரிய திசையிலேருந்து அவர் பதவி பெரிய பெரிய பதவிகள் வகிக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமரே ஆகக்கூடிய ஒரு யோகம் கூட இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் வந்து உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க கட்சி தரப்பில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் ஓன்லி தமிழ்நாடு எங்கள் இலக்கு, அதாவது பிஎம் கேண்டிடேட்டாக கூட போட்டியிடுவோம், அந்த அளவுக்கு வந்து விஜயோட பயணம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி பிஎம் ஆயிடுவாரா? இல்லை, கண்டிப்பாக ஒரு சூரிய தசையிலிருந்து
அவர் சூரிய தசை வரணுங்க. அவர் சூரிய தசை 2036 பர்ஃபெக்ஷனாக வர்றாரு. அப்போ 2036 அவரை வந்து இப்போ எம்ஜிஆர் எப்படி நம்ம ஒரு ஆட்சி கட்டல் அமர்ந்ததுக்கப்புறம் இவருக்கு கடைசி முள்ள அதே போஸ்டிங் இருந்தாரோ அவருடைய காலம், அதே மாதிரி விஜய் அவர்கள் மறுபடியும் ராகு தசை வர முடியல. சந்திரன் செவ்வாய், சூரியன் சந்திரன் செவ்வாய், சூரிய தசை ஒரு 6 வருடம், சந்திர தசை ஒரு 10 வருடம், செவ்வாய் தசை ஒரு 7 வருடம். அப்போ 16 ஒரு 7 23 ஆண்டுகள் அவர் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆலமரமாக, அதை தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்படி ஒரு பெரிய தலைவராக இருப்பார். தலைவராகவும் ஒரு பெரிய பதவி வகிக்கூடியவராக இருப்பார். ஆனால் 2026 வாய்ப்பு இல்லை. வாய்ப்புங்கிறது அந்த குரு அப்படிங்கிறது கொஞ்சம் அவருக்கு ஒரு பலன். ஏன்னா 8ஆம் இடம் லக்னத்துக்கு 8லவே உட்காந்துருக்காரு கிரகம். அப்போ ஏப்ரல் முழு ஜொலிப்பாருங்க. அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் என்னாங்கன்னா அவருடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ள இருக்க ஆளுகளே பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வர ஏப்ரலுக்கு அப்புறம் இப்போ நம்ம பார்க்க தானே போகிறோங்க. ஏன்னா ஏப்ரலுங்கிறது இன்னொரு 4 months இருக்குது. அந்த ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க உள்ளே இருக்கிறவங்க. அதே மாதிரி அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இணக்கமாக ஒரு கூட்டணி கட்சிகள், இப்போ அவங்களுக்கு விருப்பமான கட்சி இருப்பாங்க இல்லைங்களா, அதில் ஒரு கூட்டணியோடு பயணித்தாங்க அப்படின்னா இவங்க ஒரு நல்ல ஒரு டீமாக வந்துடலாம். ஏன்னா இவருக்கு ஒரு சுக்கிர திசை வந்து திசானதன் வலிமை. ஆனால் திசையை விட ஒரு புத்திநாதன் தான் அது கொஞ்சம் பவராக எடுத்து செய்வார். அந்த புத்திநாதனோட அந்தரங்கநாதன் அதை விட ஒரு சின்ன சின்ன காரியங்கள் எடுத்து செய்கிறது அந்தரங்கநாதன் தான். அப்போ இவருக்கு அந்த 2026 ஏப்ரலுக்கு அப்புறம் குரு புத்தி வருது. குரு 8ல் இருக்கார். குருங்கிறது வந்து கடலில் இருக்கிறது யோகம் தான், ஆனால் தவறெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ங்கிறது கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்ணுறது, இதுதான் இப்போ இருக்குது. இப்போ வந்து கூட இருக்கவங்களே துரோகம் பண்ணுறதுன்னா தாவேக்காக்குள்ளே இருக்கிறவங்களேவா? ஆமாங்க. ஏதாச்சும் ஒரு தலைவர்கள் வெளியில் போகலாம், அவங்கள ஏதாச்சும் இது பண்ணலாம், அல்ல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். இல்லை, இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது திமுகவில் இருந்தும் சரி அதிமுகவில் இருந்தும் சரி பெரிய பெரிய ஆட்கள் தாவேக்காக்குள்ளே வருவாங்க அப்படின்னு தான் பேசப்படுது. ஸோ அப்படி பலம் கூடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கா? இல்லைங்க. இப்போ வந்து இப்போ நட்பு ஒரு மனு இணையறாங்க அப்படிங்கிறது ஒரு லக்னத்துக்கு 7th பாவம், 7ஆம் பாவம்னு சொல்லுவோம். அந்த 7ஆம் பாவத்துக்குடையவராருன்னு ஒரு சனிங்க. சனி குரு பார்க்குறாரு. அப்போ நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா விஜய் அவங்களை நோக்கி நிறைய பேர், நிறைய அரசியல் அமைப்பு அத்தனை பேர் வருவாங்க. அதெல்லாம் தவறு இல்லைங்க, எல்லாருமே வருவாங்க. ஒரு யார் இப்போ வந்து ஒருத்தர் வரணும்னு பிரியப்பட்டாங்க அவங்க வந்துடுவாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்தாலும் ஒரு மோசமெல்லாம் போகாதுங்க, மோசமெல்லாம் ஆக மாட்டாங்க. யார் வந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தாவேக்கால உண்டு விஜய் அவர்களை. அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் நிறைய ஜோசியர்கள் குடும்பம் மீடியாவில் சொல்கிறாங்க ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா அவருக்கு ராகு புத்தி, அதாவது 2023 ஏப்ரல்லேருந்து இந்த ராகு புத்தி காலகட்டங்களில் கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கு. அது 26 ஏப்ரலுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாம் சுமூகமான முடிவுகள், சுமூகமாக உறவுகள் ஆயிடுவாங்க. ஒரு நல்ல அவரோட எதிர்காலம் நல்லா இருக்குது. இப்போ அரசியலில் எப்படின்னா சினிமாவில் அவர் வந்து இதுதான் லாஸ்ட் படம், ஜனநாயகன் தான் லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விஜய் வந்து நடிக்கிறத நிறுத்த மாட்டார், தொடர்ந்து நடிப்பார் அப்படின்னெல்லாம் அடித்து சொல்கிறாங்க நிறைய பேர். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னாங்க கடக லக்னம் வந்து ஒரு சரலக்கணம்ங்க. அந்த சரலக்கணம் அப்படிங்கிறது ஒரு நிலையான பயணம் பண்ண முடியாது, சொல்கிறது நடக்காது. அவர் சொல்ல மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாம், இதுதான் சொல்லிட்டாருன்னா அவரால் செய்ய முடியாது. அப்போ அந்த குரு புத்தி வந்தோடனேயுமே கொஞ்சம் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா நடிக்க மாட்டாரா? அப்படி இல்லைங்க. அந்த குரு புத்தி வந்தோடனேயுமே மறுபடியும் அந்த வந்து அவரே இல்லைனாலும் ஏதோ ஒரு மூலியமாக நடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இப்போ 2026க்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ கொஞ்சம் நடிப்பும் கொஞ்சம் உண்டு. ஓ, அப்போ இன்னும் நடிப்பார். ஆமாம், ஓகே. அவர் திரை வந்து ஏன்னா கடவுளுக்கு சுக்கரதாசி இருக்கும்போது எப்படி அவர் திரை விட்டு போவாருங்க? அவருக்கு வந்து 2036 முழு சுக்கரதாசி இருக்குல்ல. அப்போ அது முள்ள அவர் வந்து கலைத்தாயே அவருக்கு திசையை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இல்லை, அவர் இதுவரைக்கும் வந்த பிரபலமே வந்து அவர் இதுக்கு மேலே அவர் சினிமா துறையில் இல்லைன்னா கூட அந்த பிரபலத்தோட சினிமா துறையில் விஜய்க்கு எப்போதுமே ஒரு இடம் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. அவர் வந்து நடிப்பாரா எக்ஸாக்டா அப்படின்னு தான் கேள்வி. இல்லைங்க, கண்டிப்பாக அவர் நடிப்பார். சுக்கரதசை முடியலும் அவர் நடிக்காமல் இருக்க முடியாது. சுக்கரதசை முடியலும் ஏதோ ஒரு கடைசிக்கு ஒரு விளம்பர படங்கள்லாம் பண்ணித்தாகணும், அவர் கட்சிக்காக நடிச்சுதாகணும். ஏன்னா சுக்கரன் உள்ள அவருக்கு வந்து அரிதாரம் பூசியே ஆகுவார். சுக்கரதசை முடியும் 2036 வரை விஜய் அவர்கள் அரிதாரம் பூசுவார். விஜய்க்கு வந்து எந்த வருஷம் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? 2036 சிஎம் ஆயிடுவாரா? கண்டிப்பாக. தமிழ்நாட்டின் சிஎம் 23 ஆண்டு காலம் 2016 அவர் சிஎம் ஒரு டைம் ஆயிட்டாருன்னா அதுலேருந்து அவருடைய இறக்கவே முடியாது. ஓ, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 23 ஆண்டு காலம் அவர் தான்
தமிழ்நாடு இந்தியா லெவல் போவார். அதாவது இந்தியாவில் அவர் ஒரு தலைவர். 2036 முதல் அவருடைய அரசியல் பெரிய ஒரு பயங்கரமான மாற்றங்கள். அதே மாதிரி மக்களுக்கு நல்லா செய்வார். ஏன்னா இப்போ சூரியன் சனி கூடியிருக்கிறது ஃபேமிலி அப்பா மகன் பிரச்சனையில் சொல்கிறாங்க. ஆனால் குரு பார்க்குறாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, அது இருக்கும். இல்லை, மக்களுக்கு வந்து நல்லது செய்வார் அப்படின்னா என்ன மாதிரியெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் லக்னத்தில் வந்து ஒரு லக்னாதிபதியை வலிமை அடைஞ்சிட்டாருங்க. இப்போ அடுத்தவங்களையும் ஏமாற்ற முடியாது இல்லைங்களா? இல்லை, நல்லது செய்வார், மக்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கும்போது மக்களுடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப பெரிய அளவில் உயர்த்துவாரா, எப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக செய்வாரா அப்படின்னு கேட்க. இல்லைங்க, அப்போ வந்து சூரியன் தசை நடக்குங்க. அவர் ஒரு சிஎம் ஆகிற காலத்தில் சூரியன் தசை நடக்கும். சூரியனை குரு பார்க்குறாருங்க. அப்போ குரு பார்க்கும்போது என்ன ஆகுது, எல்லாமே நல்லதாக செய்வார். இப்போது மக்கள் அப்படிங்கிற இப்போ நம்மளுக்கு வந்து ஈக்குவலானது மக்கள். அப்போ 7th லார்ட் சனி அவரே குரு பார்க்குறாரு. அப்போ அது குரு பார்க்குறது ஒரு பெரிய யோகம் தானுங்க. இப்போ மக்களுக்கு நன்மை தான் செய்வார், அது கெடுதலில் பண்ண மாட்டார். அதே மாதிரி கடகலக்கணம் பொறுத்தவரை யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டாங்க. முடிஞ்சால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னு விலகிடுவாங்க. கெடுதல் பண்ணி அவங்க ஒன்றும் பண்ணணுங்கிறது இல்லை. இவர் சுக்கிரன் ஆட்சிங்க, அதனால் ஒரு நல்ல தவறான ஜாதகமாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு அரசியல் ஜொலிப்பார், ஆனால் கொஞ்சம் பொறுமை. இப்போ 2021 அதுக்கப்புறம் இப்போ 2025க்கு அப்புறம் இப்போ 2026ல் எலெக்ஷன். இப்போ 2021, 26 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2031, அப்புறம் 2036. ஸோ இந்த பீரியடு 2026லேருந்து 36 வரைக்கும், அப்போ அந்த 10 வருட காலம் வந்து தாவேகாவுக்கு தேவைப்படுதா? அந்த 10 வருட காலத்தில் அவர் வந்து சிஎம் ஆக முடியாது, அப்படி தானே? இல்லைங்க, 10 வருடம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சுக்கிர தசை போயிட்டுருக்குங்க. அதாவது 2032 புதன் வர்றாருங்க. அப்போ எம்பியில் ஒரு பெரிய லெவல் வருவாங்க. எம்பி? ஆமாம், 2032. அது 31 இப்போ எம்எல்ஏ சட்டமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம் பாராளுமன்ற எலெக்ஷனில் வரும்போது அது விஜய் வந்து எம்பி எலெக்ஷனில் போட்டிட்டு அதில் ஓரளவுக்கு வந்துடுவாங்க. அப்போ புதன் புத்தி வந்துடும் அவருக்கு. சுக்கிர தசையில் புதன் புத்தி வந்துடும். இப்போ புதன் புத்தி வந்து புதன் அவருக்கு ஆட்சி, அதாவது விரைய வீட்டில் இருந்தாலும் பாவங்களில் வந்து 11th பாவம் மூவ் பண்ணியிருக்காரு. இல்லை, நான் 2-3 ஜோசியர்கள் கிட்ட பேசும்போது விஜய் வந்து இப்போதைக்குன்னு இல்லை, அதாவது விஜய் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிஎம் கேண்டிடேட் ஆகிற அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவா ஜொலிப்பு இல்லை, அவருக்கு சினிமா தான் வந்து நல்ல வலுவாக வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இது ஆப்டாக இருக்குமா? கண்டிப்பாங்க மேடம். இப்போ வந்து இவங்களுக்கு 50, இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 52 நடந்துகிட்ருக்குங்க. இப்போ இன்னொரு 10 ஆண்டுகள் நான் சொல்கிறது 36க்கு மேலே, அப்போ 62 வயசு ஆயிரும். அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பக்குவம் அடைஞ்சிடறாரு இல்லைங்களா? 62 வயசு ஆகும்போது அவருடைய நாலேஜ் அரசியல் 10 பயணிக்க ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு அரசியல்லேருந்து. அப்போ இன்னொரு 10 ஆண்டுகள் போகும்போது அவருக்கு நல்ல ஒரு அரசியல் ஞானம் பெற்றுருவார் இல்லைங்களா? அப்போ இவருக்கு வந்து உலகம் பூரா, அதாவது உலகம் பூரா ரசிகர்கள் இருக்காங்க. அப்போ அதனால் இந்தியாவில் ஒரு பிரச்சனை இல்லைங்களே. இல்லை, நிறைய பேர் சொல்கிறது ரசிகர்கள் வந்து எல்லாருமே ஓட்டு போய் விஜய்க்கு தான் போட்டுற மாட்டாங்க, அந்த மாதிரி ஓட் கன்வர்ஷன் நடக்காதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இல்லைங்க, இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்கிரதசை நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ இல்லை, நான் சொல்கிறது சூரிய தசை வரும்போது அப்போ வந்து இவர் வந்து 10 வருடங்கள் இவர் வந்து அரசியல் களத்தில் தான் இருக்கிறாரு, இருக்க போகிறாரு, கண்டிப்பாக இருப்பார், இருப்பாருங்க. ஆனால் கொஞ்சம் சைலண்டாக இருப்பாங்க. அதாவது 2026 ஒரு 3 ஆண்டு காலம் கொஞ்சம் சைலன்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அந்த குரு 8ல் இருக்கார். அப்போ எங்கே வச்சாலும் அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து அது அப்சர்விங் பீரியட், அதுக்கப்புறம் தான் இறங்கி அடிப்பாருங்கிறீங்களா? கண்டிப்பாக இறங்கி அடிப்பாருங்க. அதாவது இப்போ வந்து நான் ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம ஒரு விஷயங்கள் யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு கட்சியில் கூட்டணி, இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து அம்மா அவங்களோட கூட்டணி போட்டாங்க, அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆனாங்க. அப்போ அந்தளவு நம்ம உள்ளே போயிடலாம் இல்லைங்க. அந்தளவு யோசிச்சாங்கன்னா, ஏன்னா அவங்க கட்சிகள் நிர்வாகிகள் எல்லாம் முடிவு பண்ணுறது தான். அப்போ அது மாதிரியான ஒரு யோசனை பண்ணாங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த 2026லேயே வந்துடலாம். ஓ, இப்போ ஏன்னா இப்போ மித்த தலைவர்களுக்கும் ஒரு நல்ல திசை. இப்போ இப்போ களத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், ஐயா முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள், எடப்பாடி ஐயா அவர்கள், எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவராக இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஜாதகம் அதில் முன்ன பின்ன இருக்க போகுது. ஆமாம், முன்ன பின்ன அது எலெக்ஷன் டேட் தெரியும் போது அந்த எப்போ ரிசல்ட் தெரியுதோ அந்த என்ன கோள்கள் என்ன அமைப்பு, அப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம அந்த டைம் மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிறது அவருடைய சொந்த கருத்து.
அது ஏதாவது ஒரு கூட்டணிகள் வைக்கும்போது ஒரு நல்ல அரசியல் நல்ல இடங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, விஜய் வந்து தனிச்சு நிற்கிறது நல்லதா இல்லை கூட்டணிக்கு போனால் நல்லதா? எதில் வெற்றி வாய்ப்பு எதில் அதிகம்? இல்லைங்க, இப்போ நான் சொல்கிறது 2036க்கு அப்புறம் அவருக்கு சூரியன் திசை வந்து குரு சூரியன் பார்த்து அது ஒரு பெரிய யோகமாக மாறுது. அப்போ அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கூட்டணியோட ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ணுவாரா? கண்டிப்பாக ஏப்ரலுக்கு அப்புறம் பண்ணித்தாவார். ஏப்ரலுக்கு அப்புறம் கூட்டணி கண்டிப்பாக போவார். ஆனால் இவர் தலைமையில் தான் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய கட்சிகள் யாரும் கூட வரப்போகிறதில்ல. கண்டிப்பாங்க. அப்போ சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சிருப்பாரா? இல்லைங்க, இவரே வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூர் சம்பவங்கள் நடந்தது இல்லைங்களா, அந்த வழக்கில் அவர் எந்த விதத்தில் பாதிக்காது. இப்போ அது வழக்குன்னு சொல்கிறாங்க, வழக்கில் பிரச்சனையாக விஜய்க்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் அவர் எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஆனால் இப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பல தலைவர்கள் ஹெல்ப் பண்ணாங்க, அது தெரிஞ்சது தானுங்க. அப்போ ஏதோ சப்போர்ட்டிங்கோடு இருக்கும்னு நான் சொல்கிறேங்க. அப்போ இவரே ஏப்ரலுக்கு அப்புறம் சப்போர்ட் போவார், சப்போர்ட் தேடுவாருங்க. இவரை கன்சல்ட் பண்ணுறதுக்கே ஒரு ஒரு அமைப்பு கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்கிறேன் நான். ஸோ பார்க்கலாம், தொடர்ந்து அடுத்தடுத்து விஜயோடைய அந்த நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய இந்த கணிப்புகளுக்கும். மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, நன்றி.